பொதுவாவே பீரியட்ஸ் நேரத்துல பெண்கள் சிடு சிடுன்னு இருப்பாங்க. மூட் ஸ்விங்ஸ் நெறைய இருக்கும். அல்லது ப்ளோட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா, அதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? அவங்க அந்த நேரங்கள்ல எடுத்துக்கிற உணவு வகைகள் தான் அப்படின்னு பல மருத்துவர்கள் சொல்றாங்க. பீரியட் நேரங்கள்ல நீங்க எடுக்க வேண்டிய கட்டாயமான 3 உணவு அண்ட் தவிர்க்க வேண்டிய 3 உணவுகள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல பீரியட் நேரங்கள்ல நம்ம எடுக்கக்கூடாத முக்கியமான 3 வகை உணவுகள் என்னன்றத பார்க்கலாம். முதல்ல குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான உணவுகள நம்ம எடுத்துக்க கூடாதா? இதுக்கான முக்கியமான காரணமா சொல்லப்படுறது என்னன்னா, அந்த நேரங்கள்ல வர வயிறு வலி, கிராம்ப்ஸ் இதெல்லாம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஐஸ்கிரீம், குளிர்பானங்கள் இந்த மாதிரியான உணவுகள கண்டிப்பா தவிர்க்கணும். 2வது ஸ்பைசியான காரமான உணவு வகைகள சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த டைம்ல இந்த மாதிரியான காரமான உணவுகள் எடுக்கும் பொழுது பெண்களுக்கு ப்ளோட்டிங் அதிகமாகுமா. அதாவது வயிறு உப்பசமான ஒரு நிலை ஏற்படும். இந்த மாதிரியான கார வகை உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொதுவாகவே பெண்களுக்கு கொஞ்சம் காரசாரமா உணவை எடுத்துக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஆனா இந்த மாதவிடாய் நேரங்கள்ல மட்டும் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்க வேணாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. 3வது நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டிய உணவு வகைகள் என்னன்னா, பேக்ட் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட். இது எடுத்துக்கிறது மூலியமா நம்மளுடைய மூட் ஸ்விங்ஸை இன்னும் வேர்சன் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த நேரங்களில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் பொழுது நம்ம ரொம்பவே இரிட்டேட்டடா இருப்போம், எல்லார்கிட்டயும் எரிஞ்சு விழுவோம், நம்மளால கொஞ்சம் கூட இயல்பாவே இருக்க முடியாது. இதுக்கு முக்கியமான காரணம் மூட் ஸ்விங்ஸ் தான். அந்த மூட் ஸ்விங்ஸை அக்ரிவேட் பண்றது இந்த மாதிரியான ப்ராசஸ்டு ஜங்க் அண்ட் ஸ்நாக் தான் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம முக்கியமா இந்த 3 உணவுகளை இந்த நேரங்களில் தவிர்க்கிறது ரொம்பவும் அவசியம். மாதவிடாய் நேரங்களில் பெண்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கிய 3 உணவுகள் என்னன்னா, ஸ்பினாச் அண்ட் கிரீன்ஸ், அதாவது கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணுமா. ஏன்னா ஜென்ரலாகவே பீரியட்ஸ் டைமில் பெண்கள் வந்து ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. அந்த பிளட் லாஸ்னால கொஞ்சம் எனர்ஜி லாஸ் அண்ட் டயர்டாகவும் இருப்பாங்க. அதை காம்பன்சேட் பண்ணுற வகையில் இந்த மாதிரி கீரை வகைகள் எடுக்கும் பொழுது அயன் சக்தியும் கால்சியம் சக்தியும் அதில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எனர்ஜைஸாக ஃபீல் பண்ணுவோம். நிறைய கீரை வகை உணவுகளை எடுத்துக்கிறது இந்த நேரத்தில் ரொம்பவும் அவசியமாக பார்க்கப்படுது. 2வது நம்ம முக்கியமாக சேர்த்துக்க வேண்டிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம். நிறைய பேருக்கு அதோட கன்சிஸ்டன்சியே பெருசா பிடிக்காது. ஆனா வாழைப்பழத்துல இருக்கிற பொட்டாசியம் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கிராம்ஸ், அதாவது வலிகளை வந்து குறைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. 3வது தான் மிக முக்கியமான உணவா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு டைஜஷனும் ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்னு டாக்டர்கள் குறிப்பிடுறாங்க. அதனால வெதுவெதுப்பான ராகி கஞ்சு அல்லது உப்மா அந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான ராகி கஞ்சு எடுக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டாகவும் இருக்கும். அண்ட் உப்மா டைஜஷன் ஃப்ரெண்ட்லியும் கூட. இந்த மாதிரியான உணவுகளை நீங்க எடுக்கும் பொழுது உங்க பாடி கொஞ்சம் அந்த ப்ராசஸை ஹேண்டில் பண்றதுக்கு சமநிலைப்படுத்தப்படும். அண்ட் உங்களோட பாடி கொஞ்சம் எனர்ஜைஸ்டாகவும் ரொம்ப சோர்வா இல்லாம அந்த டைம்ல ஏற்படுற பிளட் லாஸ்லாம் இந்த மாதிரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்க சாப்பிடும்பொழுது உங்களுடைய பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸ் அண்ட் சத்துக்கள் இந்த உணவுகளுக்கு கிடைக்கும். அதனால உங்களோட பாடி ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்கும். மாதவிடாய் நேரங்களில் பெண்கள் சிறுசிறுப்பா மூட் ஸ்விங்ஸோட இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த ரீல் ஷேர் பண்ணுங்க. இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன்.